கேர்ள்ஸ் லைஃப் இருக்கிற வரை அவங்க அப்பா அம்மாக்காக ஒரு வாழ்க்கை, அப்படி மேரேஜ் பண்ணிட்டு போன அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட்காகவும் அவங்க அப்பா அம்மாக்காகவும் ஒரு வாழ்க்கை. அவ்வளோதான் கேர்ள்ஸோட லைஃப்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, கிடையவே கிடையாது. இங்கே நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுன்னா என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? எல்லா விஷயத்துலையும் பசங்களும் பொண்ணுங்களும் ஈக்குவல் சொன்னால் மட்டும் பத்தாது. அந்த பொண்ணுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், அது தப்பு இல்லைல்ல. அந்த பொண்ணும் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணும், தப்பு இல்லைல்ல. எல்லா விஷயமும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற நமக்கு கேர்ள்ஸோட ஃபீலிங்ஸ்க்கும் அவங்களோட ஆசைக்கும் ஏன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல, ஈக்குவாலிட்டி கொடுக்கறதில்ல? உங்கள் கூட அக்கா தங்கச்சிலாம் பிறந்திருப்பாங்க, அவங்க ஒரு விஷயம் வந்து ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் செய்ய மாட்டிங்களா? ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். ஸோ அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்க எல்லா கேர்ள்ஸும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அவங்க வந்து அதை பண்ணணும் செய்யணும்னு நினச்சா, நீலாம் எதுக்கு இது பண்ணுற, எப்படி இருந்தாலும் மேரேஜ் பண்ணிட்டு போகிற அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு கூட சில பேர் கேட்குறாங்க. அவனுங்களாம் ஒர்த்தே கிடையாது. ஏண்டா, உனக்கு ஒரு ஆசை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடாதா?